ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதி எடிஷன். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டெம்ப்ளைனில் பார்த்த போஸ்டரை எப்படி நம்ம பிக்கார்ட்ஸில் மேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எப்பயும் போல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எடிட் ஃபோட்டோ வைக்கலாம். நம்ம கொடுத்த பேக்ரவுண்டை எடுத்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் தான். டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்து நமக்கு தேவையான ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். நான் இதில் 2 ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 2 ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நார்மல் சைஸாக வச்சுக்கோங்க, பெருசாக. அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ வச்சுக்கோங்க. ஓகே, இதை எடுத்துக்கலாம். மறுபடியும் ஆர்ட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. நம்ம கொடுத்த டைலாகை எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த டைலாக் அங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஆர்ட் ஃபோட்டோ ஸ்டிக்கர் போய்க்கோங்க ப்ரோ. இதில் வந்து ஃபயர் ஸ்பெர்கிள்ஸ் பேக்ரவுண்ட் போட்டிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை பார்த்துக்கோங்க. இதுவே ஓகே தான். கிராஃப் கொடுக்கல. ஓகே, வச்சு அடிச்சு விட்ருங்க ப்ரோ. நார்மலாக அடிச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே டிக்கை கொடுத்துட்டு கீழே இறக்கி விட்ருங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்டிக்கர் போய்ட்டு இந்த பர்டிக்ஸ் எடுத்து பார்ப்போம், நல்லா இருக்காங்க. நல்லா ஸ்டிக்கர் இந்த ஃபயர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கணும். 90 டிகிரியில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, இங்கே வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு கிளாரிட்டி கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ஓகே, அப்படியே ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் திருப்பி ஃப்ளிப்பு போய்க்கோங்க. அதே மாதிரி டவுன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. இதை போய்ட்டு இது ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. ஏன்னா டபுள் ஸ்டோக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைலாக் வேணுன்னா ஏதோ ஒரு பின்னாடி எழுதுனா இருந்தால் எழுதிக்கோங்க. தமிழ் கீபோர்டு இருக்கா இல்லையா தெரியல. தமிழ் கீபோர்டு இருக்குது. செட் ஆகல.
ஓகே, இதை வச்சு எடுத்துக்கிட்டேன். டவுன் பண்ணிடுங்க. அப்படி வச்சு கலரு எல்லோ கலரே மெயினாக பண்ணிங்க, அதான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸ்டோக் கொடுக்க வேணாம், ஷேடோ கொடுத்துக்கோங்க கொஞ்சம் பிளாக்கு. பொசிஷனு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அது ஒரு டூப்ளிகேட் போட்டு அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. ஷேடோவை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ரொம்ப திக்னஸாக வருது. இதை 0 வச்சுக்கோங்க. இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டபுள் ஸ்டோக்கில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் 3D மாடிக்கு இருக்கும். அப்புறம் ஸ்டிக்கர் போய்ட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ அது ஸ்டிக்கர்லேயே வந்துடும். பிளண்டிங்கு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா பேக்கில் போயிடும். அப்படியே நம்ம டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கலர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் கலர் மாற்றணும். HU இருக்குல்ல, அதில் தான் கலர் மாற்றணும். உங்களுக்கு என்ன கலராக கரெக்டாக இருக்கோ அந்த கலர் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் ஆப்ஷன்ஸாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பிளாக் தெரியலை அப்படின்னா இங்கேயே கொஞ்சம் லிமிட்ஸ் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட்டை போட்டு ஃப்ரெண்டில் வந்துடும். இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு HU போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும் அந்த கலர் வச்சா நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் டார்க் வச்சுக்கிறேன், ஹைலைட் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஒயிட் கலர்னால் சேச்சுரேஷனை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் கலர் வந்துடும். அதே உங்களுக்கு நல்ல கலராக வேணும் அப்படி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப இல்லை ப்ரோ, கொஞ்சம் தான் டைம் ஆகும். 8 நிமிஷம் தான் இருக்குது. அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ப்ரோ.